ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர் வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு மார்ச் 2026ஓட கரண்ட் அஃபேர் கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மார்ச் 2026ல ஓவராலா 300+ கொஷின்ஸ் வந்து இருக்கு. ஆல்ரெடி நம்ம 150 கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு நான் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல செக்ஷன் கண்ட்ரோலருக்கான செலக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான செலக்ஷன் பேட்ச், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு SSC MTSக்கான செலக்ஷன் பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே SSC எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலாவது கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளன? ஓகேவா? சோ கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகள் எங்க நடக்க போகுது அப்படின்னா சத்தீஸ்கர்ல. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் வில் பி ஹெல்ட் இன் சத்தீஸ்கர். நிதி ஆயோக் signed agreement of intent with which organization to strengthen health and nutrition interventions is in aspirational districts and blocks. லட்சிய மாவட்டங்கள் மற்றும் வட்டாரங்கள்ல ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தலையீடுகளை வலுப்படுத்தி நிதி ஆயோக் வந்து எந்த நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னா யூனிசெஃப் இந்தியா கூட வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. யுனைடெட் நேஷன் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த யூனிசெஃபோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க், யூஎஸ்ல இருக்கு. ஷாகட் drones ஆர் unmanned ஏரியல் vehicles developed by which country? ஷாகட் ட்ரோன்கள் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஆளில்லா வான்வழி வாகனங்கள் அப்படின்னா ஈரானால உருவாக்கப்பட்டது. Recently a pair of dusky eagle owls was spotted in which state after 15 years? சமீபத்துல 15 வருஷத்துக்கு பிறகு எந்த மாநிலத்துல டஸ்கி ஈகிள் ஆந்தைகள் வந்து காணப்பட்டன அப்படின்னா உத்தரகாண்ட்ல. Who became the first person in Assam to receive Indian citizenship under the Citizenship Amendment Act? குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமையை பெற்ற அஸ்ஸாமோட முதல் நபர் யார் அப்படின்னா தீபாலி தாஸ். Which state government launched the Me Health mobile application to provide information about public healthcare facilities? பொது சுகாதார வசதிகள் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மீ ஹெல்த்ங்க கூடிய ஒரு ஆப் வந்து எந்த ஸ்டேட்ல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கேரளாவுல தொடங்கியிருக்காங்க. Which state ranked first in the Fiscal Health Index released by நிதி ஆயோக்? 2026ல நிதி ஆயோக் வெளியிட்ட நிதி ஆரோக்கிய குறியீட்டுல முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா ஒடிஷா. Which organization launched a new initiative in 2026 to tackle childhood obesity in India through school-based programs? இந்தியாவுல பள்ளி சார்ந்த திட்டங்கள் மூலம் குழந்தை பருவ உடல் பருமனை சமாளிக்க அதாவது இந்த 2026ல புதிய முயற்சியை தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேவா? யாரெல்லாம் தொடங்கியிருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் நோவா நார்டிக்ஸ். Which organization launched the Bug Bounty program in 2026 to strengthen the security of the Aadhaar ecosystem? ஆதார் அமைப்பை வலுப்படுத்த 2026ல பக் பவுண்டி அப்படிங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னா UIDAI, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம். The PB Shabat platform, whose free access has been extended till March 2027, was launched by which organization? மார்ச் 2027 வரை இலவச அணுகல் நீட்டிக்கப்பட்டுள்ள PB Shabat தளம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னா பிரசர் பாரதி.
In 2025, which country overtook China to become the largest exporter of cotton products to the US? 2025ல அமெரிக்காவுக்கு பருத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் மிகப்பெரிய நாடாக சீனாவை பின்னுக்கு தள்ளி முந்திய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகேவா? சோ அதிக அளவு அமெரிக்காவுக்கு பருத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வது யாரு அப்படின்னா நம்ம இந்தியா. CISF ரைசிங் டே. ஓகே, மத்திய தொழில் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட தினம் வந்து எந்த தேதி அப்படின்னா மார்ச் 10. Indian para athlete Shailesh Kumar won the gold medal in which event at the World Para Athletics Grand Prix 2026. உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் 2026ல இந்திய பாரா தடகள வீரர் சைலேஷ் குமார் வந்து எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல்ல. யூனியன் கேபினட் has extended the ஜல் ஜீவன் மிஷன் until which year? மத்திய அமைச்சரவை வந்து ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை எந்த வருஷம் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க அப்படின்னா 2028 வரைக்கும். The $300 billion America first refining project announced by Trump will be developed in partnership with which Indian company? டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த $300 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ரீஃபைண்டிங் திட்டம் எந்த இந்திய நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கூட. ADC-150 recently tested by DRDO and the Indian Navy is primarily designed for what purpose? சமீபத்துல DRDO மற்றும் இந்திய கடற்படையால சோதிக்கப்பட்ட ADC-150 எந்த நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா விமானத்திலிருந்து பொருட்களை விநியோகிப்பதற்கான ஒரு கொள்கலன், அதாவது ஏர் டிராப்பபிள் கண்டெய்னர் டு டெலிவர் சப்ளைஸ். World Para Athletic Grand Prix 2026 is being held from 11 to 13 March 2026 in which city? 2026 உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் 11ல இருந்து 13 மார்ச் வரைக்கும் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In March 2026, Supreme Court of India allowed passive euthanasia in case involving a patient in a long-term coma based on which landmark judgment that recognized the right to die with dignity under Article 21. மார்ச் 2026ல நீண்ட கால கோமாவுல இருந்த ஒரு நோயாளி தொடர்பான வழக்கில் சட்டப்பிரிவு 21 கீழ் கண்ணியத்துடன் இறக்கும் உரிமையை அங்கீகரித்த எந்த முக்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்திய உச்சநீதிமன்றம் வந்து கருணை கொலைக்கு வந்து அனுமதி அளித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த இதோட அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் காஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ இதன் அடிப்படையில் ரொம்ப நாள் கோமால இருக்காங்க அப்படின்னா சோ என்ன பண்ணலாம்னா கருணை கொலைக்கு வந்து இந்த இது அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, சோ ஒரு அலோ பண்ற மாதிரி. ஓகேவா? யூனியன் கேபினட் chaired by Modi approved the declaration of Madurai airport as an international airport. It is located in which state? நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை வந்து மதுரை விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த மதுரை விமான நிலையம் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. Which organization partnered with Tata Electronics to promote electronics manufacturing in India? இந்தியாவுல மின்னணு பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்த அமைப்பு எது அப்படின்னா நிதி ஆயோக். How much cash reward did BCCI announced for Suryakumar Yadav and the T20 World Cup winnings Indian team? சூரியகுமார் யாதவ் மற்றும் T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு BCCI வந்து எவ்வளவு பரிசு தொகை அறிவித்துள்ளது அப்படின்னா 131 கோடி. The Lake and Air Watch Initiative recently announced in India is associated with which state? என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட ஏரி மற்றும் காற்று கண்காணிப்பு திட்டம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னா குஜராத். INS Trigon, which recently participated in the National Day celebrations of Mauritius, belongs to which class of ships of Indian Navy? மொரீஷியஸின் தேசிய தின கொண்டாட்டங்கள்ல பங்கேற்ற INS திரிகன் இந்திய கடற்படையின் எந்த வகையான கப்பலை சேர்ந்தது அப்படின்னா தல்வார் கிளாஸ் பிரிகேட். Global Conference on Women in Agri-Food System 2026 was inaugurated by whom in New Delhi? புதுடில்லியில நடந்த விவசாய உணவு அமைப்புகளில் பெண்கள் குறித்த 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஓகேவா? சோ விவசாய உணவு அமைப்புகளில் பெண்கள் அப்படிங்கக்கூடிய தலைப்புல புதுடில்லியில ஒரு மாநாடு வந்து தொடங்கியிருக்காங்க. ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கு. அந்த மாநாடை தொடங்கி வச்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. International Energy Agency, which recently decided to release emergency oil reserves, is headquartered in which city? சமீபத்துல அவசர கால எண்ணெய் இருப்புகளை வெளியீடு செய்த சர்வதேச எரிசக்தி முகமையோட தலைமையகம் எங்க இருக்கு? IEA ஓட இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட
ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் precision glaucoma surgery using the Hydrus microstent was successfully performed at which hospital in India in March 2026? ஹைட்ரஸ் மைக்ரோஸ்டாண்டை பயன்படுத்தி உலகின் முதல் துல்லியமான கிளைகோமா அறுவை சிகிச்சை மார்ச் 2026ல எந்த மருத்துவமனையில வெற்றிகரமாக செய்யப்பட்டது அப்படின்னா ராணுவ மருத்துவமனை புதுடில்லி. கோல்டன் ஜூப்ளி சம்மேளன் ஆஃப் அகிலா கேரளா திவிரா சபா, ஓகே, அகிலா கேரளா திவிரா சபா அட்டெண்டட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன் மார்ச் 2026 வாஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி? மார்ச் 2026ல பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட அகில கேரள தீவிர சபையோட பொன்விழா சம்மேளனம் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா கொச்சியில நடந்திருக்கு. ஸ்மார்ட் ஸ்வச்தா மானிட்டரிங் அண்ட் ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட்டிங் டூல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் recently launched to improve sanitation monitoring was introduced by which organization? சுகாதார கண்காணிப்பை வந்து மேம்படுத்துவதற்காக சமீபத்துல தொடங்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் வந்து இந்த டிஜிட்டல் தளம் வந்து எந்த அமைப்பால அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி கண்டோன்மெண்ட் வாரியம். According to Union Minister Sivaraj Singh Chauhan, what is the approximate total food grain production achieved by India recently? மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானோட கருத்துப்படி இந்தியா சமீபத்தில் அடைந்துள்ள தோராயமான உணவு தானிய உற்பத்தி எவ்வளவு அப்படின்னா 357 மில்லியன் டன். Shine module launched by Indian Railways is primarily designed for what purpose? இந்திய ரயில்வேயால தொடங்கப்பட்ட இந்த ஷைன் தளம் வந்து எதை நோக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது? இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, பெண் ஊழியர்கள் வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்க சந்திக்கக்கூடிய அந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்காக அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாரஸ்மெண்ட் நடக்கு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்காக தொடங்கப்பட்ட தளம் தான் ஷைன். ஓகேவா? ரிப்போர்ட்டிங் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இன்சிடென்ட்ஸ் பை விமன் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? சோ ரயில்வேல ஷைன் மாடூல் வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்காகங்கிறத பாத்துக்கோங்க. யூனியன் மினிஸ்டர் ஜெயந்த் சௌத்ரி ரிசீவ்டு த இந்தியா யூகே அச்சீவர்ஸ் அவார்ட் 2026 ஈவன் ஹெல்ட் இன் விச் சிட்டி? மத்திய அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எந்த நகரத்துல நடந்த நிகழ்வுல இந்தியா யூகே சாதனையாளர் விருது வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா லண்டன்ல நடந்த இந்த நிகழ்வுல. ஓகே, அடுத்த கொஸ்டின். AI driven fraud detection solution Fraud Pro recently recognized at the Mobile World Congress was developed by which organization? Mobile World Congress 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஏஐயால் இயங்கும் மோசடி கண்டறிதல் தீர்வான Fraud Pro வந்து எந்த அமைப்பால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா தொலைத்தொடர்பு மேம்பாட்டு மையம் CDOT, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் என்ன சொல்லுவோம் டெலிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Which state government approved the draft Freedom of Religion Bill 2026 aimed at preventing unlawful religious conversions? சட்டவிரோதமான மத மாற்றங்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டு மத சுதந்திர மசோதா 2026 வரைவுக்கு எந்த மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா சத்தீஸ்கர். Asteroid 2024 YR4 recently confirmed by NASA to safely pass by the moon in 2032 will miss the moon by approximately what distance? 2032ல சந்திரனை பாதுகாப்பாக கடந்து செல்லும் அப்படின்னு நாசா வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. எந்த செயற்கைக்கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 YR4 செயற்கைக்கோள். இது சந்திரனிலிருந்து எவ்வளவு தூரத்துல கடந்துட்டு போகும் அப்படின்னா 21,200 கிலோமீட்டர். Which state government has proposed the Advocate Protection Bill 2026 to safeguard lawyers from violence and harassment? வன்முறை மற்றும் துன்புறுத்தல்ல இருந்து வழக்கறிஞர்களை பாதுகாக்க வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு மசோதா 2026 முன்மொழிந்த மாநில அரசு எது அப்படின்னா கோவா. ஆர்டெமிஸ் 2 மிஷன் எல்லா மந்த்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் வந்துரும். டார்கெட்டட் ஃபார் லான்ச் இன் ஏப்ரல் 2026 will be the first crewed lunar mission by which space agency since 1972? ஓகே, 1972 ஆண்டுக்கு பிறகு எந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல் மனிதர்களுடன் கூடிய சந்திர பயணம் இந்த ஆர்டெமிஸ் 2ன்னு கேட்டிருக்காங்க. யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாசாவோடது. China's new law titled Promoting Ethnic Unity and Progress primarily promotes the wider use of which language across ethnic groups? சீனாவின் இன ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துதல் என்ற தலைப்பிலான புதிய சட்டம் பல்வேறு இனக்குழுக்களிடையே முதன்மையாக எந்த மொழியின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது? எந்த மொழி அப்படின்னா மாண்டரின் மொழி.
India's first digital twin platform for port operations was launched at which port? துறைமுக செயல்பாடுகளுக்கான இந்தியாவின் டிஜிட்டல் ட்வின் தளம் வந்து எந்த துறைமுகத்துல தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா VOC போர்ட்ல. ஓகே. India is planning to launch a semiconductor fund worth approximately 1 trillion to boost which sector? எந்த துறையை மேம்படுத்துவதற்காக இந்தியா சுமார் 1 trillion மதிப்புள்ள குறைகடத்தி நிதியத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது. எது அப்படின்னா சிப் உற்பத்திய. ஓகேவா? Who has been awarded the 2025 ஞான்பீத் Award, India's highest literary honor? இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா வைரமுத்து. ஓகே. சோ 2025க்கான ஞானபீட விருது வந்து வைரமுத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சாகர் பந்து அண்டர் which the Indian Army launched a major bridge project in 2026 was carried out in which country? 2026ல இந்திய ராணுவம் ஒரு பெரிய பாலம் திட்டத்தை தொடங்கிய ஆபரேஷன் சாகர் பந்து எந்த நாட்டுல செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஸ்ரீலங்கால. இதுவும் நியூஸ்ல அடிக்கடி நீங்க பாத்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். Which Indian actress has been included in the presenters list of 98th Academy Awards 2026? 98வது அகாடமி விருதுகள், ஆஸ்கார் விருதுகள் 2026க்கான விருது வழங்குபவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய நடிகை யார் அப்படின்னா பிரியங்கா சோப்ரா. Fully automated Haldia bulk terminal inaugurated by Prime Minister Narendra Modi in 2026 located in which state? ஹல்தியா பல்க் டெர்மினல் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல இருக்கு. 2026ல பிரதமர் நரேந்திர மோடியால தொடங்கி வைக்கப்பட்ட தானியங்கி ஹல்தியா பல்க் டெர்மினல் வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா மேற்கு வங்காளத்துல. பை டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன். ஓகே. சோ பை, ஓகே, பைனா என்னது 22/7. சோ பை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 14ல. What is the theme of the 2026 International Day of Mathematics? 2026 சர்வதேச கணித தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோப், கணிதம் மற்றும் நம்பிக்கை. Samriddhi Kendra launched under the BharatNet based rural digital initiative is part of which project? BharatNet சார்ந்த கிராமப்புற டிஜிட்டல் முன்முயற்சியின் கீழ் தொடங்கப்பட்ட சம்ரிதி கேந்திரா எந்த திட்டத்தோட ஒரு பகுதி அப்படின்னா சம்ரிதி கிராம் டிஜிட்டல் சர்வீசஸ். ஓகேவா? Which Indian film was shortlisted for the Best International Feature Film category at the 98th Academy Awards 2026? 98வது அகாடமி விருதுகள் ஆஸ்கார் 2026ல சிறந்த சர்வதேச திரைப்படம் பிரிவுல இறுதி பட்டியலில் இடம் பிடித்த இந்திய திரைப்படம் எது அப்படின்னா ஹோம் பவுண்ட். Yoga Mahotsav 2026 marks the 100-day countdown to which international observance? 2026ஆம் ஆண்டுக்கான யோகா மகோத்சவ் எந்த சர்வதேச தினத்துக்கான 100 நாட்கள் கவுண்டவுனை குறிக்கிறது? எதுக்காக அந்த 100 days கவுண்டவுன் வந்து இது பண்ணாங்க? சர்வதேச யோகா தினத்துக்கு. ஓகே. Who took oath as president of சில் in March 2026? மார்ச் 2026ல சில் நாட்டோட அதிபராக பதவியேற்றவர் யார்? சிலி ஆர் சில். ஓகேவா? சோ பதவியேற்றவர் யார் அப்படின்னா ஜோஸ் ஆண்டனியோ காஸ்ட். ஓகேவா? முக்கியமான கொஸ்டின். Freedom Shield is a joint military exercise conducted between which two countries? எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சி வந்து ஃப்ரீடம் ஷீல்டு. ஃப்ரீடம் ஷீல்டுங்கிறது பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் தென்கொரியா, சவுத் கொரியாவுக்கும் இடையில நடத்தப்படக்கூடிய ராணுவ பயிற்சி. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க ஃப்ரீடம் ஷீல்டு வந்து எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ பயிற்சின்னு. Mizoram Legislative Assembly passed a resolution seeking the inclusion of which language in the 8th schedule of the Constitution of India 2026? 2026 இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் எந்த மொழியை சேர்க்க கோரி மிசோரம் சட்டப்பேரவை வந்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது அப்படின்னா மிசோ லாங்குவேஜ். Which bank became the first in India to issue domestic green infrastructure bonds worth 10,000 crore in 2026? 2026ல இந்தியாவில் முதலாக 10,000 கோடி மதிப்பிலான உள்நாட்டு பசுமை உள்கட்டமைப்பு பத்திரங்களை வெளியிட்ட வங்கி எது அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா. National Initiative Bal Vivah Mukt Bharat launched by Government of India aims to eliminate which social practice? பால் விவாகம் அப்படின்னா பாலிய விவாகம். ஓகேவா? சின்ன வயசுல மேரேஜ் பண்றது. இந்திய அரசால் தொடங்கப்பட்ட பால் விவா முக்த் பாரத் என்ற தேசிய திட்டம் எந்த சமூக பழக்கத்தை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? சைல்டு மேரேஜ். அதுலயே ஆன்சர் இருக்கு. விவாகம்னா திருமணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மேரேஜ் அப்படின்னு அர்த்தம். Which authority issues food licenses in India that have been granted lifetime validity under the new 2026 reform?
புதிய 2026 சீர்திருத்தத்தின் கீழ் வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் உணவு உரிமங்களை இந்தியாவில் வழங்கும் அமைப்பு எது அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், அதாவது FSSAI சொல்லுவோம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. Recently, who became India's 94th chess grandmaster in March 2026? சமீபத்துல மார்ச் 2026ல இந்தியாவின் 94வது செஸ் கிராண்ட் மாஸ்டரா யார் உருவானாங்க அப்படின்னா மயங்க் சௌத்ரி. ஓகேவா, 94வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னா மயங்க் சக்கரவர்த்தி. ஓகேவா, மயங்க் சக்கரவர்த்தி. அடுத்த கொஸ்டின். Former AAFF General Secretary Kushal Das, who passed away in March 2026, served in the position from which year to which year? மார்ச் 2026ல காலமான அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்போட முன்னாள் பொதுச் செயலாளர் யாருன்னா குஷால் தாஸ். எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை அவர் அந்த பதவியில இருந்தாரு அப்படின்னா 2010ல இருந்து 22 வரைக்கும். Who won the gold medal in the men's javelin throw at the 2026 World Para Athletic Grand Prix held in New Delhi? புதுடெல்லியில நடந்த 2026 உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல்ல தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா சுமித் அன்டில். Who has been appointed as the managing director and CEO of HDFC Ergo General Insurance? HDFC Ergo General Insurance ஓட நிர்வாக இயக்குனராகவும் தலைமை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பர்தனில் கோஷ். துவானி இனோவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, துவானி Spandana initiative, which won the Excellence Innovation Award at the Governance Now 12th PSU National Awards, was launched by which organization? 12வது PSU தேசிய விருதுகளில் கவர்னன்ஸ் நவ் விருதை பெற்ற துவானி சம்தனா திட்டம் எந்த அமைப்பால் தொடங்கப்பட்டது அப்படின்னா கர்நாடக மாநில சாலை போக்குவரத்து கழகத்தால தொடங்கப்பட்டது. ஓகேவா, துவானி ஸ்பந்தனா திட்டம். ஓகேவா, சோ யாரால தொடங்கப்பட்டது அப்படின்னா கர்நாடக மாநில சாலை போக்குவரத்து கழகத்தால தொடங்கப்பட்டது. Newly discovered plant species in Manas National Park has been named after which famous Assamese singer? முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, சோ மனாஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. மனாஸ் நேஷனல் பார்க் எங்க இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மனாஸ் தேசிய பூங்காவில் புதிதாக கண்டறியப்பட்ட ஒரு தாவர இனத்திற்கு எந்த புகழ்பெற்ற அஸ்ஸாமிய பாடகரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு, மறக்காம எங்க இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. ஜூபன் கார்க். முக்கியமான கொஸ்டின். Who was named the BCCI Cricketer of the Year in the BCCI Annual Award 2026? 2026 ஆண்டுக்கான BCCI வருடாந்திர விருதுகள்ல ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் என்று அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுப்மன் கில். Between which two countries has the Parma Nutra Trade Corridor been launched? எந்த இரண்டு நாடுகளுக்கிடையே பார்மா நியூட்ரா வர்த்தக வழித்தடம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இடையிலான வழித்தடம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்மா நியூட்ரா ட்ரேட் காரிடோர். ஓகேவா, ஓகே, சோ இது ஆல்ரெடி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகே, which state government has launched Project Ganga to provide high speed broadband connectivity? அதிவேக பிராட்பேண்ட் இணைப்பை வழங்க ப்ராஜெக்ட் கங்கா திட்டத்தை தொடங்கிய மாநில அரசு எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். Operation Jericho, an anti-drug initiative, was launched by which state government? போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சியான ஆபரேஷன் ஜெரிகோ எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மிசோரம். மிசோரம்ல தொடங்கியிருக்க இந்த ஆபரேஷன் ஜெரிகோனா என்ன அப்படின்னா போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சி. Bharat Tex 2026, described as the world's largest integrated textile fair, will be held at which place in India? உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி கண்காட்சியாக கூறப்படும் பாரத் டெக்ஸ் 2026 எந்த இடத்துல நடைபெற உள்ளது அப்படின்னா பாரத் மண்டபம். ஓகே, which union territory recently became the second fully literate UT in India with a literacy rate of 99.93%? ஓகேவா, எழுத்தறிவு விகிதம் 99.93% பெற்ற இந்தியாவின் எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? ஓகேவா, சோ இந்த எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 99.93% எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர். ஓகேவா, சோ பெற்ற யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டிகர். ஓகேவா, சோ எவ்வளவு எழுத்தறிவு விகிதம்ங்கிறத பாத்துக்கோங்க. இந்தியாவின் இரண்டாவது முழுமையான எழுத்தறிவு பெற்ற யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா சண்டிகர். When is the International Day of Action for Rivers observed every year? ஒவ்வொரு ஆண்டும் ஆறுகளுக்கான சர்வதேச செயல்பாட்டு தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா 14 மார்ச். ஷிட்டில் மிசைல் இஸ் டெவலப்டு பை விச் கண்ட்ரி? ஷிட்டில் ஏவுகணை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்யாவால உருவாக்கப்பட்டது.
who won the Best Actress Award at the 98th Academy Awards. 98வது அகாடமி விருதுகள் ஆஸ்கார் விருதுகள்ல சிறந்த நடிகைக்கான விருதை வென்றவர் யார் அப்படின்னா ஜெஸ்ஸி பக்லி. Mamta Kalia won the Sahitya Academy Award 2025 for which Hindi work? மம்தா காலியா எந்த ஹிந்தி படைப்புக்காக 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றார்? எதுக்காக அப்படின்னா ஜீதே ஜி அலகாபாத். Gujarat's first sounding rocket recently launched from Dholera was developed by a startup based in which city? சமீபத்துல தொலேராவுல இருந்து ஏவப்பட்ட குஜராத்தோட முதல் சவுண்டிங் ராக்கெட் வந்து எந்த நகரத்தை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அகமதாபாத்தை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால உருவாக்கப்பட்டது. India secured how many total medals at the World Para Athletics Grand Prix 2026? வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. இந்தியா மொத்தம் 208 மெடல்களை வந்து வின் பண்ணிருக்கோம். 58 foot bronze statue of Bodhi Sri Ramalu was recently unveiled in which city? பொட்டி ஸ்ரீ ராமலுவோட 58 அடி உயர வெண்கல சிலை எந்த நகரத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அமராவதியில. Sikkimese film Shape of Momo, which gained recognition at European film festivals, is directed by whom? ஐரோப்பிய திரைப்பட விழாக்களில் அங்கீகாரம் பெற்ற சிக்கிமிய திரைப்படமான ஷேப் ஆஃப் மோமோ யாரால் இயக்கப்பட்டது அப்படின்னா திரிபேனி ராய். ஓகே, ஷேப் ஆஃப் மோமோ திரைப்படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னா திரிபேனி ராய். How many villages will be developed as natural farming clusters under the Gujarat government's new initiative? குஜராத் அரசின் புதிய முயற்சியின் கீழ் எத்தனை கிராமங்கள் இயற்கை விவசாய தொகுப்புகளாக உருவாக்கப்படும்? சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 கிராமங்கள். Which is the highest honor award awarded by the BCCI? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அட் த நாமன் அவார்ட்ஸ். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம்னு சொல்லக்கூடிய பிசிசிஐ வழங்கும் நாமன் விருதுகளில் மிக உயரிய கௌரவம் எது அப்படின்னா சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஓகே, சி.கே. நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. Iran recently deployed the Sigil missile during the ongoing West Asia conflict. What type of missile is Sigil? தற்போது நடைபெற்று வரும் மேற்காசிய மோதலின் போது ஈரான் சமீபத்துல சிஜில் ஏவுகணையை பயன்படுத்தியது. இது எந்த வகையான ஏவுகணை அப்படின்னா மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். Medieval Gajapati era inscription was recently discovered at which temple in Guntur, Andhra Pradesh? ஆந்திர பிரதேசத்துல இருக்கக்கூடிய குண்டூர்ல எந்த கோயில்ல இடைக்கால கஜபதி காலத்து கல்வெட்டு சமீபத்துல கண்டறியப்பட்டது அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள்ல. Sujalgon ID initiative has been launched under which flagship program? Sujalgon ID முன்முயற்சி எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜல் ஜீவன் மிஷன். National Champal Sanctuary lies at the tri-junction of which 3 states? சம்பல் சரணாலயம் எந்த 3 மாநிலங்களோட சந்திப்பில் அமைந்துள்ளது அப்படின்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான். Wales Marineris that was recently seen in news is a massive canyon system located on which planet? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட வேல்ஸ் மெரினரிஸ் என்பது எந்த கோளில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்கு அப்படின்னா செவ்வாய், மார்ஸ்ல. ஓகே, Suryamita, who recently joined in the world's youngest billionaire list at the age of 22, is the co-founder of which AI startup? தன்னோட 22 வயசுல உலகின் இளைய பில்லியனர்கள் பட்டத்துல சமீபத்துல இணைந்த சூரியமிதா எந்த ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட இணை நிறுவனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்கார். சாதி ஆப் launched by Government of India, a free competitive exam preparation is an initiative of which ministry? இலவச போட்டி தேர்வு தயாரிப்பிற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட இந்த சாதி செயலி எந்த அமைச்சகத்தோட முன்முயற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சகம். ஓகே, நேஷனல் வேக்சினேஷன் டே தேசிய தடுப்பூசி தினம் வந்து மார்ச் 16. Who will take over as the managing director and CEO of S Bank April 6, 2026? ஏப்ரல் 6, 2026 முதல் எஸ் வங்கியோட நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினய் டோன்ஸ். இது ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்லயும் வந்துச்சு, நமக்கு இப்ப மார்ச்லயும் இது வந்திருக்கு. ஓகே,
ஸோ இது போக இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்கு. இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் ஒரு 100 கொஷின்ஸ் தான் இருக்கும். இதை வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மந்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஜூன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளையோட மார்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஜூலைல 20 டேஸ் ஆகிருக்கா? ஸோ இந்த இந்த 20 டேஸுக்குள்ள இருக்கக்கூடிய டாப் ஒரு 150 கரண்ட் அஃபேர் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அது போக நமக்கு 2 மாசம் தான் பேலன்ஸ் இருக்கும், ஜனவரியும் பிப்ரவரியும். ஓகே, எக்ஸாமுக்குள்ள இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாசம் கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் எப்படியும் நவம்பர் டிசம்பரும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சொல்ல போனா இன்னும் 4 மாசம் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. இந்த 4 மாசத்தோட கரண்ட் அஃபேரை இன்னொரு 1 வீக்ல நாம வந்து முடிச்சிடலாம். ஓகே, இந்த 1 வீக் கன்சிஸ்டன்டா நம்ம யூடியூப்ல கிளாஸஸ் கொண்டு போனோம் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர், டிசம்பரோட கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் பாத்துருங்க. உங்களுக்கு டாப் 300+ ஒன்லைனர் வந்து ஒவ்வொரு மந்த்லயும் வந்து கொடுத்துருக்கோம். இதுலயே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஒன்லைனர் வந்து கவர் ஆகிருது. ஓகே, இதோட ஒன்லைனர் பிடிஎஃப் எனக்கு வேணும், இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து நான் சொல்லிட்டேன், 999. ஸோ இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் 199 வந்து கொடுத்துருக்கோம். குரூப் டிக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் அஃபேரை முன்னாடியே சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி டெய்லி 25 கொஸ்டினா கொடுத்திருந்தோம். அப்படி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா படிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்ப லாஸ்ட் மினிட்ல நம்ம படிக்கும் போதுதான் நமக்கு மொத்தமா 2000 கரண்ட் அஃபேர், 5000 கரண்ட் அஃபேர், அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் கஷ்டமா இருக்கு. சோ இனி வரக்கூடிய எக்ஸாம்க்காவது டெய்லி பேசிஸ்ல நீங்க கரண்ட் அஃபேர் வந்து படிங்க. டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு ஒரு டைம் மட்டும் சிஏ கோர்ஸுக்கு 999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி உட்கார்ந்து அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை எடுத்து கொடுத்துருவோம். நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்க வேண்டாம். குடுக்குற பிடிஎஃப் மட்டும் படிச்சுட்டு கரெக்டா டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா போதும், கரண்ட் அஃபேர்ல கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? வேற எங்கேயுமே போக வேண்டாம். கையில மொபைல் போன் இருக்கு, லேப்டாப் இருக்கு, மொபைல் போன்ல டேட்டா இருக்கு. சோ இத வச்சுட்டு வீட்ல உட்கார்ந்தே ஆல் இன் ஒன் கோர்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஒரு டைம் தான் நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கு 2499 பே பண்ண போறீங்க. இதுல குடுத்திருக்கத மட்டும் கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டு, குடுக்குற டெஸ்ட்ட கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணீங்கனாலே எந்த எக்ஸாம்னாலும் சரி ஒரு பிகினரால 4 மாசத்துல கிளியர் பண்ண முடியும். நீங்க கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போடணும். நாங்க கன்டென்ட் எல்லாமே குடுத்தாச்சு, கிளாஸஸ் எல்லாமே குடுத்தாச்சு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மட்ல குடுத்தாச்சு. நான் படிக்கணும், நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். எனக்கு ரயில்வே தான் ட்ரீம், எஸ்எஸ்சி தான் என்னோட ட்ரீம் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட் கரெக்ட்டா ஆல் இன் ஒன் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிய முடிய அதோட ப்ரீவியஸ் இயர்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உட்கார்ந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா சொல்யூஷனோட பிடிஎஃபாவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? எனக்கு கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா நீங்க 999 பே பண்ணி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா நீங்க வந்து 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸும் அதே மாதிரி தான். லைஃப் டைம் அப்படின்னா 2499, 1 இயர் அப்படின்னா 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வேற, அதாவது நீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க, காலேஜ் போயிட்டே படிக்கிறீங்க, எனக்கு எந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, ஐடியாவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க படிங்க. இப்போ நீங்க இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, நீங்க படிக்கக்கூடிய அந்த ஃபைனல் இயர்ல வரக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூக்கும் இதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிச்சீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து பெரிய லெவலுக்கு போலாம். படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ்னு எதுலையும் டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நமக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி குரூப் டி எக்ஸாம் வருது. இன்னொரு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி கிட்ட சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து ஒரு வாரத்துல ஹால் டிக்கெட் வந்துரும். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஷிஃப்டா நடக்க ஆரம்பிச்சிரும். ஷிஃப்ட் முடிய முடிய அதுக்கான அனாலிசிஸ் வீடியோவும் போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலைகளும் டக்கு டக்குன்னு நடந்துகிட்டே இருக்கும். உங்க சைட்ல இருந்து கரெக்டா ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.